என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவான் ரட்சிப்பு வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கடந்த நாளும் நீங்கள் வருஷத்தை கேட்டீங்க. பால் தேர்வு ஓட்டுற காராண்டுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறோமா, சும்மா அசால்ட்டை அடிச்சிட்டு இருக்காதீங்க. வருஷத்தை கேளுங்க. எவ்வளோ வராந்தரெல்லாம் கடந்து வந்தோன்னா ஐயா வராந்தரெல்லாம் போயிடுச்சு, நீ எனக்கு ஆசீர்வாதம் தான், சமாதானம் தான், சுகபாஸ்டர் வேற டிவியில் சொல்லியிருக்காரு, அறுவடையின் ஆண்டு நம்ம அறுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. இல்லை எங்கள் சபைக்கு வாங்கத்துக்கு கொடுத்துருக்காரு, என்ன நல்லா அறுவடையின் ஆண்டாக்கும். இந்த இந்த வருஷத்தில் எப்படி எல்லாவற்றையும் எல்லா கண்ணீருக்கு விடுதலை உண்டு. கண்ணீரை வச்சு விதைக்கிறதுக்கு பிரதிபலன் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இழந்த நன்மையெல்லாம் இடத்தடியாக பெற்றுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக உண்மைதான், அது தப்பே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் சில வண்ணாந்திரத்த வாழ்க்கை. ஆனால் இப்போ சில கிரியைகள் உங்களுக்கு மாம்சமான கிரியிலும் உலகத்தில் அதிகார வட்டத்திலும் உங்கள் நிற்கும் ஏற்று நிற்போம் பிசாசு. அதே யுத்தம் பண்ணி தான் நீங்கள் ஜெயிச்சு போக போகிறீங்க. அது இல்லையா? அதுதான் இங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது தான் வேதத்தில் படித்து பார்த்தோம். அதனால் கொஞ்சம் வசனம் சொன்னேன். அதில் ஒரு சில வசனம் மட்டும்படி தான் நான் நடத்தினேன். இன்றைக்கும் தீர்க்கதரிசன வார்த்தையோடு வசனத்தோடு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நாள் மலை உச்சி தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே செய்து அமிலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மலை உச்சியில் என்று இப்போ ஏறியாச்சு. மோசைய தாங்குவதற்கு ஆரோனும் ஊர் அங்கே ஏறுறாங்க. யோசுவா மோசையனுக்கு சொன்னபடியே செய்து. ஆமேன். அது இல்லையா? நீங்கள் மாறி வார்த்தையை நினைக்காதீங்க. யோசுவா மோசே தனக்கு சொன்னபடியே செய்து அமிலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சி ஏறினார்கள். ஆண்டவர் நிற்கிற இடத்துல இங்க 3 பேர் தான் ஏறி போறாங்க. யோசுவா யுத்தம் செய்துட்டு இருக்கிறாரு. களத்துல யுத்தத்தில் கீழே இங்க நிற்கிறாரு, யுத்தத்துக்கு ஆயத்தமா நிற்கிறாரு. இப்ப மோசை எங்க நிற்கிறாரு? மேல நிற்கிறாரு. மோசைக்கு துணையாக 2 பேருக்கு வாங்கினார். இதுக்குதான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் திக்குவா மந்தனா ஒன்று சொல்லிக்கிட்டு அவர் கொடுத்தார். ஆர்டர் கொடுத்தவங்கள துணையாக கொண்டவங்களை கொண்டு அவர் மேலே போகிறாங்க 3 பேரும். யார் இடத்துல கற்று இடத்துல இவங்க 3 பேரும் போகிறாங்க. ஆமீன். அப்போ அங்கே போய் மோசே போய் நிற்கிறாரு. கோலை நீட்டி நிற்கிறாரு. அமிலேக்குன்னு சதி ஆமே ஆயுதம் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மோசைகிட்ட தான் இருக்கும். அவர் யாருக்கு முன்னாடி நீட்டுறாங்களோ அந்த காலத்தில் குறிப்பாக நம்ம சில வேத பகுதிகளில் கூட நம்ம படிச்சுருக்கிறோம். வேலையும் ராஜாக்களுக்கு நடத்தினா இந்த இதே பாடுபாட்டை தான் வச்சுருந்தாங்க. அது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எஸ்தர் ராஜாத்திய பாருங்க, கோலை அந்த ராஜா நீட்டும் போது அவர் தாய் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய வருஷங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமேன். யார் ராஜாவுக்கு கண்கள் தாய் கிடைத்தது. அப்போ அதிகாரம் கோலுங்கிறது செங்கோல் அதிகாரத்தை குறிக்கிறது. அப்போ மோசை கையில் அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தை யாருக்கு மேல வெளிப்படுத்துறாரு? அவன் அந்த அமிலேக்கு மேல வெளிப்படுத்துறாரு. ஈஸ்வர ஜனங்கள் ஆசிரியத்தை பெறக்கூடாது. இன்னைக்கு கஷ்டப்படுற ஜனங்கள் மேன்மை காணக்கூடாது. பிசாசுடைய ஒரே தீர்க்க அதுதான். ஏன் இவங்க எல்லாம் மேன்மைப்பட்டாங்கன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? கர்த்தரைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கஷ்டப்படுற ஜனங்களை எல்லாம் பாருங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தாரு. அவரவர் தெய்வத்தை அவர் மேன்மைப்படுத்துவாங்க. ஆமீன். அல்லேலூயா. இப்போ நான் என்ன கேட்டா, ஒன்றுக்கும் உதவாத என்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். ஒரு 10 கொஞ்சம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ இதான் ஆண்டோட நாம இதனால என்ன செய்யுது? மகிமைப்படுது. இதான் மகிமைப்பட விடக்கூடாதுதான் பிசாசுக்கு தந்துடும்.
இங்க யுத்தத்துக்கு கொண்டு அமடைக்கிற விட்டுருக்கான். இவனை இஸ்ரவேலை விடக்கூடாது. அங்க எகிப்து அடிமைத்தனத்தில் கிடந்தவங்க இவனை விடக்கூடாது. இவனை நம்ம போயிட்டு நன்மையெல்லாம் பெற்றுக்கிடுவாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிடுவாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தோடனே அவர் யாருக்கு அடிமைத்தனத்தை மீட்டுக்கொள்ள போகிறாரு? யூதருக்கு விடுதலைக்கு ராஜா வந்திருக்கார். யூத ராஜ சிங்க குட்டி வந்திருக்கான்னு சொன்னோன்னா என்ன விடுதலையா இவருக்கா? இவன் மூலமாக இயேசு அவரை கொள்ளுங்க அவருக்கு எழுப்பி அவரை கொலை செய்தார்கள். இன்னைக்கு அப்போ ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை உயர்த்த போகும்போது சில யுத்தங்கள் உண்டு. யுத்தம் செய்யணும். கல்யாணம் அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யுத்தம் செய்யாம ஜெயிக்க முடியாது. பாட அனுபவிக்காம துக்கத்தை அனுபவிக்காம அதை ஜெயிக்காம ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதை நம்ம கிரையும் கொடுக்கணும். கிரையும் நம்ம ரத்தம் சிந்தணும். நல்ல ஒரு பாத்திரமா வணையணும்னா நம்ம நல்லா பொசையணும். நம்ம நல்லா உருக்குவாக்கணும். நல்ல ஒரு பொண்ணாக, ஒரு மணியாக, ஒரு முத்தாக ஜொலிக்கணும்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும், மறைஞ்சி இருக்கணும். அதுக்கு நாடு வரைக்கும் காத்து இருக்கணும். காத்து இருக்கணும்னா விளையணும். நம்ம என்ன செய்ய சொல்லுவாங்க பாருங்க, இந்த முத்தெல்லாம் இருக்கணும்னா அது இன்னும் விளையல. நாங்கள் ஒரு கல்யாண ஒரு காட்டினாங்க. சில கல்லெல்லாம் விளையணும்பாங்க. நிலத்துக்கு அடியில் இருக்கிற வைரக்கல், இந்த கல்லெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வியாபாரம் செய்யறவங்களுக்கு தெரியும். வைரக்கல் சில கல் உண்மையில வைரக்கல்லாக தான் இருக்கும். அது இன்னும் என்னாகல விளையலும்பாங்க. அது மாதிரி கோதுமை ஒரு மணியை பாருங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்க அவங்க பார்ப்பாங்க. இன்னும் சரியான விளைச்சலுக்குள்ள வரல. நெல்மணி விளைச்சலுக்குள்ள வரல. இப்படி எல்லாம் அவங்க தெரியும். ஆனால் எல்லாம் மணியை மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் வரை காத்து இருக்கணும். நம்ம சொல்லுவோம் கோதுமை மணி போல மடிஞ்சிடுவோம். நம்ம மடியணும். மதியணும். கோவன் கையில் களிமண்னா அப்படிதான். ஈஸ்வர் ஜனம்னா அப்படிதான். பாட அனுபவிக்கணும். யுத்தம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வாழணும். யுத்தம் உண்டு. ஜெயிக்கணும்னா யுத்தம் உண்டு. யுத்தம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கொஞ்ச நாள் நான் உற்சவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமீன். பொருளாசை இல்லைன்னு சொன்னா பொருளாசை இல்லாமல் இருக்கவே முடியாது. தேவை உள்ளவங்களுக்கு பொருளாசை உண்டு. ஆனா பொருளாசையை ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. அநேக ஜனங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது கிடையாது. பொருளாசை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா பொருளாசை ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. இச்சை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இச்சை இருக்குது. அந்த இச்சைக்கு அடக்கம் தேவைன்னா பைபிள் சொல்லுது. இச்சை அடக்கம். இச்சை இல்லாதது ஒரு ஜீவன் அல்ல. அது மிருக ஜீவனாக கூட இச்சை உண்டு. அதுக்கும் மனுஷனா இருந்தா இச்சை எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆனா அது அடக்க வேணும். ஆசை எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆசையை அனுபவிக்கக்கூடிய எல்லா கிருபையும் மனுஷனுக்கு உண்டு. ஆனால் அந்த ஆசை அடக்கி கொள்ளணும். அது எல்லாம் அனுபவிக்க இயலாது. பவுலுக்கு மனுஷை கொண்டு சொல்லுவாரு. அதுக்கு தகுதியானவற்றை தான் நம்ம புசிக்கணும். நமக்கு எல்லாவற்றையும் புசிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அது எல்லாவற்றையும் புசிக்க ஆகாது. தகுதி அப்படின்னு ஒன்று இருக்கு. பாலத்தேர் ஓடுகிற காணலுக்குள்ள நான் உங்களை இப்ப நடத்தி கொண்டு இருக்கிறேன். பாலத்தேரும் ஓடுற காணால பெற்றுக்கொள்வது என்பது ஈஸியான காரியம். படி அது நம்ம அந்த பாலத்தேரோட காணல்களை போனேன்னா சில நிபந்தனை இருக்கு. இந்த வழியால் தாண்டினா நீ போகணும். கல்யாண பார்த்தோம். ஒரு ஓம அளவு பல மண்ணாவை எடுத்து நீ வச்சுக்கோ ஜனங்களுக்கு. ஆமீன். எதுக்கு? வார சந்ததி நாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் ஆசிரத்தை போனோன்னு அவன் காணணும். அதே போல அம்மை இன்னொரு பகுதியில் எடுத்து சேர்த்துக்கொண்டு சாட்சி பெட்டிக்கு முன்ன வெயி அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு? ஆண்டவர் தான் இதெல்லாம் இப்படி நடத்தியிருக்காரு. கனியாட்சியா வைக்கிறதுக்கு காணணும். ஜனங்களுக்கு போதித்து நடத்தணும்.
அதுக்காக அந்த வழிமுறைகள்லாம் கருத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ அதனால நீங்க ஒரு பெரிய வாழை எடுத்துக்கிட்டு அமெரிக்கர் யுத்தம் செய்ய போற மாதிரி மோசையே யுத்தம் செய்திருக்கிறாங்க. ஆரோன ஊரில் அவர் கையை பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி தவறான ஆலோசனை கேட்டுக்கிட்டு நாங்களும் இனி ஒவ்வொரு வாழை அடிச்சுக்கிட்டு எங்க விடுதலைக்காக யுத்தம் செய்ய போறேன்னு வாழோட போறேன்னா இயேசு கிருபையின் காலமாக்கும். இயேசு சொல்லுவாரு, ஏன்னா வீரா ஏன்னா கோடே அப்படிம்பாரு, ஏன்னா மூடனே அப்படிம்பாரு. வாழை எடுத்தவர் வாழால மடிவம் அப்படின்னு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்ம ஆசிரியத்தை பெற முடியாது, நன்மையை பெற முடியாது. முல்லை கொண்டுதான் முல்லை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மைதான், முல்லை கொண்டு முல்லை எடுப்பாங்க. ஆனா யுத்தம் என்பது நான் பிசாசு நமக்கு முள்ளு, நம்ம சரீரத்துக்கு வியாதி தான் ஒரு முள்ளு, நம்ம பலவீனம் தான் பிசாசு. அதுல உன்னுடைய பலவீனம் என்ன? நான் பொருளாசை தான் உனக்கு பலவீனமா மாறிடக்கூடாது. அதனால பொருளாசை இருக்கக்கூடாது. எதுக்கு நம்ம அடிமையிடக்கூடாது. மது குடிக்கிறோம், மதுக்கு அடிமையிடக்கூடாது. பீடி விட்டோம், பீடிக்கு அடிமையிடக்கூடாது. அழுகிறோமா, அழுகைக்கு அழுகிட்டே இருந்துட்டு இருக்கக்கூடாது. என்னால் எல்லாம் செய்ய முடியும், உன்னால எல்லாம் செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட சொன்னாரா? கர்த்தருடைய கரம் உனக்கா எழுப்பி நிற்கிறது. நீ அவரை தாங்கு, அவரை வேறப்படுத்து. இருக்கிற பலத்தோட நீ போ. மோசையோடு இருந்து காரியத்தை செய்தப்போ உன்னோட கிரியை செய்வேன், உன் குடும்பத்தோட கிரியை செய்வேன், உன் பிள்ளைக்கு நான் கிரியை செய்வேன். என்னை சோதிச்சு பாரு கூட ஆண்டவர் சொல்றாரு. நீ உண்மையா நடந்து சோதிச்சு பாரு, நடக்காம சோதிச்சேன்னா உனக்கு அவ்வளவுதான், மூடனுக்கு பேரம்பு. வசனம், எந்த வசனத்தையும் ஒரு மனுஷன் கைக்குள்ள வச்சுக்கிட முடியாது. ஆண்டவரை குறித்து தெரியவே இல்லை, அறிவே கிடையாது, தெய்வ அறிவு கிடையாது. தெய்வ அறிவு அட்டு போச்சு. எல்லாம் உலக அறிவு, உலக ஆசீர்வாதத்தை தொடர்ச்சி நிறைய கிடைக்கிறதுனால இன்றைக்கு உலக தொடர்ச்சி நிமித்தம் தான் வசனத்தை வச்சு போதிக்கிறாங்க. உலக ஐஸ்வர்யத்தை தொடர்ச்சி மூலமாக தான் உலகத்துக்குரிய வசனத்தை வச்சு இன்று போதிக்கிறார். தெய்வ கிருபை பெற்ற பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய ஒவ்வொரு மனுஷனும் அதையே நேமாய்க்கொண்டு நடந்து கொண்டு எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு, அவருக்குரிய வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு, ஏதோ கிறிஸ்துடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு விரும்பி நடக்கிறபடிதான் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்கிறார்கள். பின்னர் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். காரணம், தனக்கு சொன்ன வார்த்தைகளை, தனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து செயல்படுத்த நிமித்தம் சில இழப்புகள், கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்ற வார்த்தை இதுவே. இப்ப உங்களை நான் எங்க நடத்திட்டு இருக்கிறேன், பாலஞ்சோட காணானுக்குள்ள. அப்போ அமெரிக்கோட யுத்தம் செய்யணும்னா யாருடைய கரம் உயர்ந்திருக்கணும்? பிள்ளைகள் யோசிங்க, உங்க பெத்த அம்மா அப்பா கரம் உயர்ந்திருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். உங்க பெத்த தாயின் தோப்பரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தாதான், நல்லபடி படிச்சுதான் எங்கே போக முடியும். நீங்க ஆசிரியத்தை போய் நல்லா படிச்சு மேன்மை காண முடியும். உங்க தாய்க்கு தோப்புக்கு பெருக்கோ சரீரத்தில் பலவீனம் வந்தால் அவர்கள் எப்படி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த முடியும்? காரணம் என்ன? பிள்ளைகள் நிமித்தமாக தாய் தகப்பன் பாதப்படுகிற நிமித்தமாக பிள்ளை சொன்னா கேட்கவில்லையே, என் பிள்ளைகள் எங்க பேச்சு கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டு சரீரத்தில் வியாதிப்பட்டு நிற்கிறாங்க. பெற்ற பிள்ளைகள் பார்க்க வேண்டும். தன்னுடைய மனைவி என்னுடைய வாட்சை கொடுக்கவில்லை என்று எத்தனையோ புருஷர்கள் கலங்கி நிற்கிறார்கள். சில கணவன் மனைவிகள், என் புருஷன் என்னுடைய வாமே என்னை மதிக்கவில்லையே, புரிந்து கொள்ளவில்லையே, குடும்பத்தில் பிள்ளைகள் அக்கறை காட்டவில்லை என்று வடித்து
தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் எத்தனை மனைவிமார்கள் இப்படி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறதை ஒருத்தர் புரிந்து கொள்ள நிமித்தமாக இந்த உலகத்தில் பாலும் தேனும் ஓடுகிற நன்மையை, பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக ஜனங்கள் என்று கண்ணு கலங்கி கொண்டு கலங்கி கொண்டு கண்ணை பிதுக்கி நின்று, ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, நீர் என்னை கை கதி கலங்கிற ஜனங்கள் இன்று அதிகமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அது தெரிவதே கிடையாது. அது எல்லா நன்மையும் வைத்திருக்கிறார். இந்த பகவான்களின் சக்திகளை நீங்கள் கீழ்ப்படுத்தணும். இப்படிப்பட்ட உங்களோடு யுத்தம் பண்ணவர்களை கிரியில் நீங்கள் ஜெயிக்கணும். அதற்கு மோசே மாதிரிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பெற்ற தகப்பனுக்கு தாயின் தகப்பனே என்று சொன்னேன். ஒரு சபையில் தன்னுடைய ஊழியக்காரர்களுடைய கருத்தை தாங்க வேண்டும். அவரோட ஐக்கியமாய் இருக்கிற எத்தனையோ டீக்கன்மார்கள், அன்பிய தலைவர்கள், தலைவிகள் ஒரு சபையை தெளிவாய் நடத்தும் போது சபையில் எழுப்புதல் உண்டாகும். சபை விசுவாச மக்களுடைய கையின் பிரயாசங்கள் ஏன் மருத்துவமனைக்கு போக வேண்டும்? எந்த மதமாயிருக்கிறான், எந்த மார்க்கமாயிருக்கிறான், உண்மை உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளையுடைய கையின் பிரயாசம் வீணாய் போவதில்லை. மருத்துவமனைக்கு போகக்கூடாது. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தால் வியாதியை ஜெயிக்க ஏன் முடியாது? ஏன் முடியாது? முடியும். வியாதியை ஜெயிக்க கர்த்தரால் முடியும். வியாதி என்பது பிசாசு என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆமென். ஆனால் அந்த வியாதியுடைய ரகசியத்தின்படி பவுல் சொன்ன அந்த வார்த்தை வசனத்தின்படி ஒரு முள் எல்லாருக்கும் உண்டு. ஒரு விளைவின உரத்தை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு வியாதியை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு போதிக்கிறேன். யாரும் என்னை தவறாய் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நான் பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு எப்போது ஒரு யுத்தம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். ஆண்டாண்டு தோறும் ஒரு யுத்தம் வரும், ஆண்டாண்டு தோறும் ஒரு கலக்கம் வரும், ஆண்டாண்டு தோறும் ஒரு நிந்தனை உண்டு, ஆண்டாண்டு தோறும் ஒரு அவமானம் உண்டு, ஆண்டாண்டு தோறும் ஒரு ஏற்றமும் இறக்கமும் உண்டு. இதை எல்லா காடு மேடு பள்ளங்கள் கலந்து கர்த்தருடைய வேதத்தின்படி வசனத்தின்படி நான் நடந்து உண்மையை ஊத்தமாய் கர்த்தருக்கு வேண்டிய காரியத்தில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை பாலாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, அவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் போதித்து நடத்தக்கூடிய கிருபை உனக்களை காட்டு வைப்பார். அறுவடையின் ஆண்டு 2024 நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க அறுக்க போறீங்க. 2023 நீங்கள் கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்க. உண்மையுள்ள மனுஷன் கண்ணீரோடு விதைக்கிறவன். ஆமேன். நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீர்களானால் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை, நன்மை இந்த 24ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீர்கள் என்பதை இந்த செய்தி மூலமாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ பாலும் தேனும் ஓடுகிற கானான் உனக்கு முன்பாக நிற்கிறது. கண்களை திறந்து பார். உன் கூட்டு கண்கள் திறக்கட்டும் சகோதரா, உங்கள் கூட்டு கண்கள் திறக்கட்டும். எவ்வளவு ரூபாய் நீ செலவு பண்ணி கொண்டிருக்கிறாய்? எத்தனை ரூபாய் நீ நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்? எந்த வீண் செலவு? பெருமை நிமித்தமா? கௌரவத்து நிமித்தமா? நான் நீங்கள் அகங்கார நிமித்தமா? நான் விடமாற்ற உன்னை பார்த்துக் கொள்வேன் சொன்ன வார்த்தை நிமித்தமா? நீ உன்னை சிந்தித்து பார். நீ தாழ்மையை விரும்பு. இழிவான நன்மைக்காக, இழிவான ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை மறந்து விடாது. இழிவான ஒரு ஆதாயத்துக்காக கர்த்தருடைய வசனத்தை நீ நிந்தித்து விடாது. இழிவான
ஒரு இச்சிக்கிற கிரியலுக்காக உனக்கு அபிஷேகத்தை இழந்து விடாது. தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகிமையின் கடப்பொழுது தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் ஜனமே, இந்த வார்த்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனமே, உன் கரத்தை எழுப்புவதற்காக எத்தனையோ உடைக்கவுடைய கண்ணீர், எத்தனையோ தேவ பிள்ளையுடைய கண்ணீர் உங்களை வேண்டி அழைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்க நீ மறந்து கொண்டு போகிறாயே. வேத வசனத்துக்கு இடம் கொண்டு, வேத வார்த்தைக்கு செவி கொண்டு, நீ வசனமே வெளிச்சமாய் இருக்கிறது. உன் கண்ணுடைய இருளை நீ அகற்று, உன்னுடைய குறைகளை நீ பார், உன்னை நீ உணர்ந்து வா, உன்னை சுய பரிசோதனை செய்து வா. என்று இந்த நன்மையை கிடைக்கவில்லை, இந்த காரணனுக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியவில்லை, என்ற நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னுடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என் கண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என் மனைவியை நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை, என சம்பாதித்த காசை நான் புசிக்க முடியவில்லை, நான் புசிக்க முடியவில்லை, எனக்கு கொடுத்த தொழிலை நான் நல்லபடி ஏன் செய்ய முடியவில்லை, நான் ஏன் பயப்படுகிறேன், நான் ஏன் கலங்குகிறேன், நான் ஏன் திகைத்து நிற்கிறேன், ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க என் தெய்வப்படுகிறே, நீ செய்கிற காரியம், நீ செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா, வசனத்தின்படி இருக்கிறாய் என்பதை நீ பார்த்து தெரிந்து கொள். உன்னுடைய தொழிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எதுவாயிருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பாய்ச்சி நடக்கும் போது பாலும் தேனும் ஓடுகிற காரணம் இதோ உனக்கு முன்பாக, இதோ உனக்கு முன்பாக இருக்கிறது என்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். யுத்தம் இந்த பக்கத்தை ஜெயிக்க போறோம். நாளைக்கு நான் ஜெயத்துக்கு நேரம் உன்னை கூட்டிக் கொண்டு வைக்கிறேன். தீர்க்க வார்த்தை இன்றைக்கு வந்ததும் அற்பமா என்னாதீங்க மக்களே, சப்பாவுக்கு கூட இருக்காரு. ஜபிக்கிற பிள்ளைகள், எத்தனையோ ஜனங்கள் கசந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிவி பெட்டிக்கு முன்பாக எந்த ஊழியக்காரங்க பேசுவாங்க, எனக்கு ஆதரவை கொண்டு வரும், எந்த சேனல் எனக்கு ஆதரவை கொடுக்கும். இயேசுதான் மக்களே ஆறுதல். எந்த காமெடியோ கடியாட்டோ, எந்த விளையாட்டோ, எந்த கிரியைகளோ, எந்த பொண்ணோ பொருளோ, எந்த வீண் பதவியால கைகளோ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தராது, சமாதானத்தை தராது. இயேசு மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும். பாலும் தேனும் ஓடுற காணானுக்குள்ளே உன்னை கண்டுகொள்ள அன்றொரு அப்பத்தை தந்து வழி நடத்தினாலும் காக்கும் வல்லமுள்ள தெய்வம் உன்னை காத்து நடத்துவார். நீ சோர்ந்து போகாதே, நீ பலப்படு. இன்றைக்கே கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? என் தெய்வ பிள்ளையே, கண்ணீரோ விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, என் ஜனத்திற்காக நான் திறப்புல நிற்கிறேன். அன்றைக்கு அந்த யோசுவா யுத்தத்துக்கு போனது போல, மோசே கொடுமுடியில் நின்று கொண்டு கையை உயர்த்தி நின்றது போல, ஆனாலும் ஊரும் கரத்தை தாங்கி பிடித்து கொண்டு நின்றது போல, என் ஜனங்களை தாங்கவும் என் ஜனங்கள் கையெழுத்தம் செய்யவும் உம்முடைய கரத்தை விடாதபடி உண்மை உத்தமாய் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் தேசத்தில் வேணும். அறுவடை மீது ஆளும் கொஞ்சம் எல்லாம் ஆண்டு மடிந்து போய் கிடக்கிற எங்கள் ஜனங்களை உயிர் பிறக்கிறிய செய்யப்பா. இன்றைய அற்புதத்தை செய்யுங்கப்பா. இப்போதை கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய. நம்பினத்திற்குள்ள நான் பிரதிபலை இன்னும் காணவில்லை, நான் கண்ணீரோடு விதைத்ததுக்குள்ள பிரதிபலை இன்னும் காணவில்லையே என்று கலங்கிற தெய்வம் பிள்ளைகளுக்கு
இந்த சிறையிருப்பு என்னை விட்டு மாறவில்லை, இந்த சிறையிருப்பு எனக்கு விட்டு என்று மாறும் என்று கண்ணீர் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது நீ அற்புதத்தை செய்வீராக, இப்போது நீர் விடுதலை கொடுப்பீராக, இப்போது சமாதானத்தை கொடுப்பீராக, இப்போது சந்தோஷத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பரலோக தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, துணைத்தரங்கள் அதிகாரங்கள் செயலந்து போவதாக, பிள்ளைகளை சீர்கெடுக்க வைக்கிற பொல்லாத கிரியைகள், தேசத்தில் இருக்கிற எல்லாம் பொல்லாத கிரியைகள், செல்போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செல்போனை விழுந்து கிடந்து நாசமாய் கொண்டிருக்கிற என் ஜனம் விடுதலை காணமாட்டோம். படிப்பை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிறாங்க, படிப்பை நாளுக்கு இழந்து கொண்டிருக்கிறாங்க. உலக இச்சைக்குள்ளாக விழுந்து நாசம் போயிட்ட வாலிப பிள்ளைய நாசமாய்கொண்டு இயேசுவே எங்க தேசத்தில் மேல் மனமுறையும் எங்க விசுவாச பிள்ளைகளை குடும்பத்தில் எங்க தேசம் ஒரு ஆசீர்வாத தேசமாய் மாற எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு நிற்கிறார். அவர்களுக்கு தெரியாமலேயே எங்க பிள்ளைகள் அடிமைப்பட்டு விடுகிறாங்கப்பா. இந்த அடிமைத்தனத்துக்கு எங்க பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும். வைத்திருக்கிற இப்படிப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலந்தும் பொல்லாத சக்திகளை கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் கீழ்ப்படுத்துகிறேன். அதிகாரம் உண்டு, தேவ ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். பார்வை ஜீசு, right now Jesus, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்திய தேசம் நன்மை காணும், ஆசீர்வாதத்தை காணும், ரட்சிப்பை காணும், இயேசுவை காணும். இந்த ஆண்டில் இயேசுவை காணும். இந்திய தேசம் இயேசுவை காணும், இந்திய தேசம் இயேசுவை காணும், இந்திய தேசம் ரட்சிப்பை காணும், இந்திய தேசம் ரட்சிப்பை காணும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு செல்கிறேன். அடிமைத்தனம் இந்திய தேசத்தை விட்டு மாறும். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். பாலும் தேனும் ஒழுக காணான் எங்க ஈஸ்வர ஜனத்துக்கு ஒன்றாகும். ஈஸ்வர நாமத்தில் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் செய்கிறபடியா நன்றி. ஈஸ்வர நாமத்தில் பலப்பட்டு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி.